Hi friends, welcome back to Jehovah Shalom cooking and இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும் friends. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அத்தையோட கடைசி தம்பி பேத்தியாவுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் செட்டிவிளை அப்படிங்கிற கிராமத்தில் அவங்க வீட்டில் வச்சு மொட்டை போட்டாங்க. பிறந்தநாள் ப்ளஸ் மொட்டை ரெண்டுமே அடுத்தடுத்து வச்சாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இப்போ வேனில் போய்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பயணம். எங்களுக்கு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் நாள் மதியம் 3 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம். அங்கே போய் சேரும்போது இரவு 7 மணி ஆயிடுச்சு. போன அன்னைக்கு நைட்டே பர்த்டே பார்ட்டி. இந்த இருக்கால இந்த குட்டி தேவதை, இந்த குட்டி தேவதைக்கு தான் பிறந்தநாள்னு நாங்கள் போயிருக்கோம். இந்த குட்டி தேவதையோட பேர் ஜெசிகா. இடுப்பில் கை வச்சுக்கிட்டு பேத்தியாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அதுதான் ஜெசிகாவோட அயமை. அந்த அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்ததுமே எங்கள் எல்லாருக்குமே டீ காஃபி வடை கொடுத்து எங்களை நல்லா புன்முறுவலோட வரவேற்றாங்க. இந்த டெக்கரேஷனை பண்ணது என் தங்கச்சி மாப்பிள்ளையே பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணுவாங்க அவங்க அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம். அப்புறம் இதுதான் ஜெசிகாவோட தாய் மாமா. வீடியோ எடுத்தாலே சும்மா தெரிச்சு ஓடுறாங்க அந்த தம்பிகள்லாம். கடைசி வரைக்கும் வீடியோவுக்கு அவங்க போஸ் கொடுக்கவே இல்லை. எதுக்குன்னே தெரியல, தெரிச்சு ஓடினாங்க எல்லாரும். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த ஈவினிங்கில். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்த்டே பேபிக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஷூட் ஃபுல்லாக ஜெசிகாவை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக அவள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. சர்ச்சு ஃபாதர்ஸ் வந்துட்டாங்க. தலைமுறை தலைமுறை தாங்கு வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கு வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேந்து என் நாள் வரை அன்பு வைத்தாதறிந்த உன் ஆண்டவரை
கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் மூற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர சோதரி தினமே இதயமே உள்ளமே என் மதமே துதி மிகுந்தேர சோதரி தினமே இதயமே உள்ளமே என் மதமே ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை கொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை கொழுதேத்து. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தாய் மாமா சார்பில் பர்த்டேக்கு செயினும் மோதிரமும் போட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டோம். மொட்டை மாடியில் தான் தூங்கினோம் எல்லாருமேவும். சூப்பராக இருந்துச்சு. அதிகாலை விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதும் பார்த்தா சூப்பராக ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. பார்த்தாலே அழகாக இருந்துச்சு. வீட்டை சுற்றி தோட்டம்தான். சூப்பராக இருந்துச்சு. எங்கிட்டு பார்த்தாலும் தென்னை மரம், முருங்கை மரம், வாழை மரம், எல்லா மரங்களும் இருந்துச்சு. ஸோ கிராமங்கிறதுனால காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. காலை நேரம் அந்த கோழி, குருவி இதனோட சத்தங்கள் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் தேனியெல்லாம் வளர்க்குறதுக்கு தேனீ வளர்ப்பு பாக்ஸ் வச்சுருக்காங்க. தேனீ வளர்ப்பெல்லாம் நான் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தாய் மாமா மடியில் வச்சு மொட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் காது குத்துனாங்க. கற்றுன்னு கத்தி குமிச்சிட்டா ஜெசிகா.
வழியாக காதும் குத்தி முடிச்சாச்சு. ஜெசிகாவோட ஆயமே வந்து ஜெசிகாவுக்கு சந்தனம் பூசி விடுறாங்க. மதிய உணவு சோத்துக்குள்ளே கறியா கறிக்குள்ளே சோறாங்கிற மாதிரி ஆட்டுக்கறி குழம்பு, சிக்கன் 65, இதை தவிர ரசம், சாம்பார் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட ரங்காலி பேசிஸ்க்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேர் ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.